ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். கிட்டத்தட்ட 10 நாள் பக்கமாக தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பணியாளர் கவர்மெண்ட்டாக இருந்தது, இப்போ தனியாராக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுலேருந்து இது தனியாருக்கு கொடுக்காதீங்க, நீங்களும் சொந்த கவர்மெண்ட்டாகவே பண்ணட்டும், அதுதான் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அந்த தூய்மை பணியாளர் ஒரு போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 10 நாளாக நடந்துகிட்ருக்கு. இந்த 10 நாளாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதிலே பார்த்தோன்னா அந்த ஆளுங்கட்சி பதில் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ இதனால் நாங்கள் என்ன நடந்தாலும் சரி, இதுக்காக எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, இது தனியாருக்கு போகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு உறுதியோட அந்த மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் மக்கள் எல்லோரும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் இதை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியிடல. இதுக்கு அவர் ஏன் நேரில் போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா எதிரி கட்சிகள் அந்த கட்சிகள்னு சொல்லி பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி எக்ஸ் தளத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க. அதாவது 10 நாளாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக்கழக கட்சியிலிருந்து ஒவ்வொரு நியூஸ்லும் சரி, சோசியல் மீடியா, அரசியல் எல்லோரும் பார்த்திங்கன்னா இவர் கட்சி ஆரம்பித்து ஏன் அஜித் அவர்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணார், இப்போ 10 நாளாக தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் அவர் குரல் கொடுக்கல, ஏன் அவர் ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் செருப்பு அடித்த மாதிரி இன்றைக்கி எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா செமையான ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் இவங்க சந்திக்கிறதுக்கு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாராமா. ஆனால் இவங்களே பார்த்திங்கன்னா நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா போக்குவரத்து மக்களுக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இடையூறாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்களே உங்கள் அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இருக்கிற இவங்க எல்லாருமே போராட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் நம்ம தளபதி விஜய் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டாராட்டுக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கல் நெஞ்சம் கூட கரைஞ்சிரும், மனசாட்சியே இல்லாமல் இவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களை வச்சு விளம்பரம் மாடல் பண்ணி திமுக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாத்தையும் தார வாக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2021 நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்காக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நான் நிரந்தரமாக அரசு வேலை கொடுக்குறேன், இது நான் நிரந்தரமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள பற்றி நினைக்காம இத்தனை நாள் 10 நாள் பக்கமாக போராட்டத்திலிருந்தும் அவங்களோட உணர்வு எதுவுமே புரிஞ்சிக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை கொண்டு தனியார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வேலை நியாயம் அப்படின்ட்டு நம்ம தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்களை நேரில் சந்தித்து அவங்களுடைய வழியை எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தளபதி அவர்கள் இந்த எக்ஸ்தலத்தில் அவர் சொல்லும் போது நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இத்தனை நாள் தளபதி விஜய் அவர்கள் ஏன் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்ட அத்தனை பேருக்கும் இப்போ செலுப்படிக்கிற மாதிரி நம்ம தளபதி அவர்கள் இப்போ பதில் சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களாம் இந்த மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு வரலைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். அதே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் ஆல்ரெடி நான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பெரிய போக்குவரத்து மக்களுக்கு இடையூறு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் நீங்கள் இருங்க சார், நாங்களே நேரடியாக உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நம்ம தளபதி அவர்கிட்ட சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய பேசியிருக்காங்க. பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹெல்ப்புனாலும் சொல்லுங்கள், அரசாங்க ரீதியாகவும் சரி என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி உறுதுணையாக நான் நிற்பேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரொம்ப உறுதியாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போராட்டம் பண்ண தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே போக முடியலாலுமே ஒரு சில பேர் அங்கே போயிட்டு நம்ம தலைவர்களை பார்த்து நேரில் சந்தித்து அவங்க குறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே இதுக்கான ஸ்டெப்பு அவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தோன்னா தூய்மை பணியாளர் இவங்க இல்லைன்னா நம்ம தமிழ்நாடே சென்னை முக்கியமான ஊர்களில் பொதுவாகவே
தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அலங்கோலமாக இருக்குது அப்படிங்கிறது இவங்க எல்லாத்துக்குமே தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவே வந்து தனியாருக்கு விட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடமைக்காக பண்ணுவாங்க. ஆனால் இது அரசாங்கத்தில இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சந்தோஷத்தினாலையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு எல்லாரும் இருப்பாங்க. அதாவது இதுவே தனியாராக இருந்தால் கண்டிப்பாக வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு ஆட்களா மாற்றுவாங்க. நிரந்தரமான ஒரு தொழில் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்காது. யாராவது ஒரு முதலமைச்சரோ வேறு யாராவது அந்த ஊருக்குள்ளே வந்தால் உடனே பார்த்தீங்கன்னா ரோட்டை சுத்தம் பண்ணுறது எல்லாத்தையும் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாருமே இவங்க தான். இதே ஒரு தனியாருக்கு போயிட்டாங்கன்னா அவங்களாம் இதெல்லாம் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களாம் அருவருப்பு போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரொம்ப வருஷமாக இதை நம்பியே காலத்தை ஓடிட்டாங்க. இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. இது வந்து நாங்கள் தனியாருக்கு விட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது அந்த வலியை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இதுக்கான ஒரு நல்ல முடிவை அவங்க எடுத்தாங்கன்னு நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக நான் நிற்பேன். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலுமே நான் வந்து உங்கள் முன்னாடி நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உறுதியாக அவர் சொல்லிட்டாரு. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஆளுங்கட்சியிலிருந்து என்ன பதில் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தமிழக வெற்றி கழக கட்சியிலிருந்து யாருமே வரல. இந்த தளபதி விஜய் அவர்கள் வந்து இதுக்காக எந்த ஒரு அறிக்கையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.